நீ போய் எழுந்து அங்க போய் உட்கார்றா, என்னால எழுந்து உட்கார முடியாது. நான் ஹஸ்ரத் பயான்ல என்ன சொன்னாங்கன்னு நான் இல்லையாடா. போடா, நீ வேற பயான் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. என்னடா சொன்னாங்க? நான் வேற நேற்று வரலையாடா, சொல்லுடா என்னடா சொன்னாங்க? மோகநபி சபையில எல்லாரும் மோகநபியை நெருங்கி உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. யாராரும் ஒரு சகாபி தாமதமா வந்தா 2 சகாபிக்கு நடுவுல கொஞ்சம் இடம் தோழரே கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் அப்படி சொன்னாலும் கூட நகர மாட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கணும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபப்ஸஹு யப்ஸஹில்லாஹு லகும். ஓ ஈமான் கொண்டவர்களே, சபைகளில் கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் நகர்ந்து இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான் என்ற வசனத்தை இறக்கினான். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? மற்றவங்க உட்காருவதற்கு நாம கொஞ்சம் இடம் கொடுத்தா நாளை மறுமையில அதுவும் சொர்க்கத்துல அல்லாஹ் நம்மளுக்கு இடம் கொடுப்பான். ஆவா, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாத்தியா? ஆனால் நீ என்னடானா ஒரு சின்ன இடத்துக்கு போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்க. நாம மற்றவங்களுக்காண்டி கொஞ்சம் இடம் கொடுத்தா அல்லாஹ் மறுமையில அதுவும் சொர்க்கத்தில் நமக்கு இடம் தருவான். சாரிடா, நீ நல்ல ஃப்ரீயா உட்கார்றா, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும்பா. ரொம்ப சந்தோஷம், எனக்கு இந்த இடமே போதும், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வான். ஆமீன். அது மட்டும் இல்லடா, ஒரு மனுஷன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு, அவர் எழுப்பிட்டு இன்னொரு மனுஷன் உட்காரக்கூடாது. ஒரு மனுஷன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு, அவர் அவசர தேவைக்காக வெளியே எழுந்து போனா மறுபடியும் அவர் உள்ள வந்தா அவர் முன்னாடி உட்கார்ந்த இடம் அவர் உட்கார்றதுக்கு மட்டும்தான் அதிக தகுதி உண்டுன்னு முஹம்மது நபி சொன்னாங்க. ஆமா ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மனிதர் அவருடைய இடத்துல இருந்து ஒரு சின்ன தேவைக்காக எழுந்து வெளியே போயிட்டார்னா அந்த இடத்துல இப்னு உமர் அலி அவங்க உட்கார மாட்டாங்க. ஆஹா, சஹாபாக்கள் இப்படிலாம் வாழ்ந்துருவாங்க, நம்மளும் அவங்கள போல வாழணும்.